ஓம் ஸ்ரீ சாய்நாதர் துணை. ஸ்ரீ சாயி திவ்ய பூஜை. எல்லோருக்கும் இறைவன் ஒருவனே. ஸ்ரீ சாய்பாபாவின் மகிமை. ஷிரடி ஸ்ரீ சாய்பாபா ஒரு அற்புதமான மகான். இந்த உலக மாயையில் உழன்று கொண்டிருக்கும் நம்மை அதிலிருந்து விடுவித்து மோட்சத்திற்கு மகான்கள் வழிகாட்டுகிறார்கள். நாம் எந்த அளவிற்கு அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு நன்மை உண்டாகும். இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், நமது அசைக்க முடியாத நம்பிக்கை மெதுவாக நம்மை பாபாவிடம் சரணாகதி நிலைக்கு கொண்டு செல்கிறது. இடையில் நமக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் நாம் அவர் மீது பரிபூர்ண சிரத்தை, நம்பிக்கை மட்டும் வைத்திருந்து பொறுமையாக இருந்தால் பாபா எல்லா கஷ்டங்களையும் போக்கி நமக்கு எது வேண்டுமோ அதை தருவார். வைராக்கிய மூர்த்தியும் எல்லோருக்கும் அடைக்கலம் தருபவருமான சாய்பாபாவை உங்கள் கண் முன்னால் கொண்டு வாருங்கள். சிலர் அவரை கடவுள் பக்தராக நினைக்கிறார்கள். ஆனால் அவரை எப்போதும் தன் மனதில் இருத்தி இருப்பவர் அவரை ஈஸ்வரனாகவே நினைக்கிறார்கள். அவருக்கு ஆதியும் அந்தமும் இல்லை. அவர் ஷீரடியில் வாழ்ந்திருந்தாலும் அவர் இவ்வுலகின் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறார். இதை அவரின் உண்மை பக்தன் இன்றளவும் உணர்கிறான். சாயை சரணடைந்தவனுக்கு வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது. எவன் ஒருவன் அவரை மனப்பூர்வமாக நினைக்கிறானோ அவன் நிலையான சந்தோஷத்தை அடைவான். தன் பக்தர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்யும் சாய்பாபாவின் மகிமையை வெறும் வார்த்தைகளால் வர்ணித்து விட முடியாது. மதத்தவரும் அவரை எளிதாக தொழுது அவரின் அருளுக்கு பாத்திரமாகலாம். அன்பும் கருணையும் உள்ள சாய்பாபா தன் இனிய மொழிகளால் கூறுகிறார், என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னை காண்கிறான். என்னை விட்டு நீங்கிவிட்டால் இவ்வுலகமே அவனுக்கு சூன்யமாக தோன்றுகிறது. அவன் எனது லீலைகளை தவிர பிறவற்றை கூறுவதில்லை. இடையராது அவன் என்னையே தியானித்து என் நாமத்தையே தன் நினைவில் கொள்கிறான். முழுமையும் எவன் தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் நினைவில் கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு நான் கடன்பட்டதாக உணர்கிறேன். பெருமையையும் அகங்காரத்தையும் பிறர் மீது குறை கூறி குற்றம் காணுதலையும் விட்டொழித்து பொறுமையுடன் என் மீது நம்பிக்கை வைத்து என்னிடம் உங்களை பரிபூரணமாக சமர்ப்பிப்பீர்களாக. ஸ்ரீ சாய்பாபா தன் வாழ்நாளில் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர் என்றென்றும் தன் பக்தர்களின் எல்லா நியாயமான ஆசைகளையும் அவரது அருளினால் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவர் மீது நாம் பரிபூர்ண நம்பிக்கை வைத்து பின்வரும் ஸ்ரீ சாய் திவ்ய பூஜையை செய்து அவர் அருளை பெறுவோமாக. சாய் திவ்ய பூஜை புத்தகம் வாங்கிக் கொள்ளுங்கள். புத்தகம் கிடைக்கும் வரை இந்த வீடியோவை ப்ளே செய்து அருகில் வைத்துக்கொண்டு காதில் கேட்டு அமைதியாக கவனித்து கொண்டு மனதில் கதைகளையும் மந்திரங்களையும் பாபா நிகழ்த்தும் அதிசயங்களையும் அனுபவித்து பூஜை செய்யுங்கள். அவரவர்கள் விருப்பப்படி நெய்வேத்தியங்களை சமர்ப்பிக்கலாம். பூஜையில் சிறு மாற்றங்களோ நிறைகளோ குறைகளோ இருந்தால் தவறில்லை. சாயி உங்கள் பக்தியை மட்டுமே பார்ப்பார். முதலில் விக்னேஸ்வர பூஜை செய்து முடித்துவிட்டு சாய்பாபாவின் லீலைகளை கதைகள் மூலமாக படித்துவிட்டு அஷ்டோத்திர சதநாமாவளியும் சாயின் 11 உபதேச மொழிகளும் மந்திரங்களும் ஆரத்தி பாடலும் இவைகளை படித்து முடித்துவிட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பணம் செய்து தூப தீப ஆராதனை செய்து சாயி திவ்ய பூஜையை நிறைவு செய்யவும். திவ்ய பூஜையின் விதிமுறைகள். சாயி திவ்ய பூஜையை வியாழக்கிழமை காலை அல்லது மாலை 6 மணி முதல் 8 மணிக்குள் செய்ய வேண்டும். திவ்ய பூஜையை தொடங்கும் முன் 5, 7, 11 அல்லது 21 வியாழக்கிழமை தொடர்ந்து செய்வதாக சாய்நாதரை வேண்டிக்கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். இந்த திவ்ய பூஜையை ஆண்கள், பெண்கள் மற்றும் எந்த வயதினரும் மேலும் எந்த ஜாதி மதத்தை சேர்ந்தவரும் எந்தவித பாகுபாடுமின்றி செய்யலாம். பவித்திர எண்ணத்துடன் பூரண சிரத்தையுடன் பூஜை செய்ய வேண்டியது அவசியமாகும். இந்த திவ்ய பூஜையை வெறும் வயிற்றுடன் செய்யக்கூடாது. பூஜை செய்யும் அன்று காலையில் சிறிதளவு சிற்றுண்டியோ பழங்களோ சாப்பிடலாம்.
இந்த திவ்ய பூஜையை தொடங்கும் முன் குளித்து சுத்தமான உடை அணிந்து கையளவு வெள்ளை துணியை மஞ்சள் நீரில் நனைத்து காய வைத்து ₹1 நாணயத்தை அதில் முடிந்து வைத்து கொள்ள வேண்டும். பின் மணையில் கோலம் போட்டு அதன் மீது சாய்பாபாவின் திருவுருவ படத்தையோ அல்லது சிலையையோ கிழக்கு பார்த்து வைக்க வேண்டும். பாபாவின் உருவத்திற்கு சந்தன குங்குமப் பொட்டு வைத்து பூ மாலைகளால் அலங்காரம் செய்ய வேண்டும். பின் நெய்விளக்கு ஏற்றி ஊதுபத்தி ஏற்றி வைக்க வேண்டும். மஞ்சள் துணியில் நேர்ந்து வைத்த நாணயத்தை நாம் விரும்பும் எண்ணத்தை மனதில் வேண்டிக் கொண்டு அதை சாய்பாபாவின் திருவடியில் வைத்து மனப்பூர்வமாக பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். பூஜை ஆரம்பிக்கும் முதல் நாள் மட்டுமே மஞ்சள் முடிப்பை நேர்ந்து வைக்க வேண்டும். பூஜை முடியும் கடைசி வியாழக்கிழமை அன்று எத்தனை வாரங்கள் பூஜை செய்தோமோ அத்தனை பேருக்கு இப்பூஜை புத்தகத்துடன் மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு மற்றும் பிரசாதம் கொடுக்க வேண்டும். இதுபோல் செய்ய முடியாதவர்கள் எளிமையான முறையில் பூஜையை நிறைவு செய்யவும். தெரிந்தவர்களுக்கு வார்த்தை மூலம் பூஜையின் சிறப்பை பற்றி தெரிவிக்கலாம். ஜீவராசிகளுக்கு உணவளிக்கலாம். பாபாவின் வாக்குப்படி கண்டிப்பாக இந்த பூஜையை வெறும் வயிற்றில் செய்யக்கூடாது. ஏனெனில் வெறும் வயிற்றில் செய்யும் பூஜையை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை என்று கூறியிருக்கிறார். ஏதாவது தவிர்க்க முடியாத காரணங்களால் ஏதாவது ஒரு வியாழக்கிழமை பூஜை செய்ய முடியாவிட்டால் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து பின்வரும் வியாழக்கிழமைகளில் வேண்டிக் கொண்டு வாரங்களை பூர்த்தியாகும் வரை பூஜை செய்து முடிக்க வேண்டும். இப்போது முதலில் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜையை துவங்குவோம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி திவ்ய பூஜை. முதலில் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை செய்ய வேண்டும். பூஜைக்குரிய அனைத்தையும் தயார் செய்து கொண்டு பூஜை ஆரம்பிக்கும் சற்று முன்பு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும். சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. மஞ்சள் பிள்ளையாருக்கு கீழ்கண்ட மந்திரங்களை சொல்லி ஆவாகனம் செய்ய வேண்டும். விக்னேஸ்வரரை வரவழைத்தல், புஷ்பம், அக்ஷதை போடவும். ஒரு பஞ்ச பாத்திரத்தில் நீர் நிறைத்து கொண்டு மற்றும் ஒரு பாத்திரத்தில் நீர் விடவும். வரிசையாக ஒவ்வொரு மந்திரத்திலும் சமர்ப்பயாமி என்று சொல்லும்போது தீர்த்தம் விடவும். அஸ்மின் ஹரித்ரா பிம்பே விக்னேஸ்வரம் தியாயாயாமி விக்னேஸ்வரம் ஆவாகயாமி ஆசனம் சமர்ப்பயாமி. சிறிதளவு அக்ஷதையை சமர்ப்பிக்கவும். மஞ்சள் பிள்ளையாருக்கு ஆசனம் அளித்து உபச்சாரம் செய்யும் மந்திரம். அர்க்யம் சமர்ப்பயாமி. அர்க்ய பாத்திரத்தில் தீர்த்தம் விடவும். உள்ளங்கைகளை சுத்தம் செய்து கொள்ள நீர் கொடுப்பதற்காக சொல்லும் மந்திரம். பாத்தியம் சமர்ப்பயாமி. அர்க்ய பாத்திரத்தில் தீர்த்தம் விடவும். மஞ்சள் பிள்ளையாரின் பாதங்களில் சமர்ப்பிக்கும் மந்திரம். ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. தீர்த்தம் எடுத்து அர்க்ய பாத்திரத்தில் விடவும். ஸ்நானம் சமர்ப்பயாமி. ஸ்நானானந்திரம் ஆசமணியம் சமர்ப்பயாமி. மஞ்சள் பிள்ளையார் மீது சிறிது நீரை தெளிக்கவும். வஸ்திர அலங்கார உபவீதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. வஸ்திரங்கள், ஆபரணங்கள், உபவீதம் ஆகியவற்றை சமர்ப்பிப்பதற்கான மந்திரங்கள். இவற்றுக்கு பதிலாக அக்ஷதையை சமர்ப்பிக்கவும். கந்தான் தாரயாமி. கந்தஸ்யோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. சந்தனத்தால் மஞ்சள் பிள்ளையார் நெற்றியில் பொட்டு இடவும். சந்தன பொட்டின் மீது குங்குமம் இடவும். புஷ்பை பூஜையாமி. மஞ்சள் பிள்ளையாரின் மீது மலர்களை சமர்ப்பிக்கவும். மஞ்சள் பிள்ளையாரை பல பெயர்களில் புஷ்பங்களால் அர்ச்சனை செய்யவும். ஓம் சுமுகாய நமஹ. ஓம் ஏகதந்தாய நமஹ. ஓம் கபிலாய நமஹ. ஓம் கஜகர்ணகாய நமஹ. ஓம் லம்போதராய நமஹ. ஓம் விகடாய நமஹ. ஓம் விக்னராஜாய நமஹ. ஓம் கணாதிபாய நமஹ. ஓம் தூமகேதவே நமஹ. ஓம் கணாத்யக்ஷாய நமஹ. ஓம் பாலச்சந்திராய நமஹ. ஓம் கஜானனாய நமஹ. ஓம் வக்ரதுண்டாய நமஹ. ஓம் சூர்பகர்ணாய நமஹ. ஓம் ஹேரம்பாய நமஹ. ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ. ஓம் மகாகணபதயே நமஹ. நானாவித பரிமள பத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி. தூபமும் தீபமும் காட்ட வேண்டும். தூபார்த்தம் தீபார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. அக்ஷதை போட வேண்டும்.
பிள்ளையாருக்கு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் நிவேதனம் செய்து கற்பூரம் காண்பிக்க வேண்டும். பிரசாதத்தட்டின் மீது சிறிது நீர் தெளித்து அதை சுற்றிலும் நீர் வார்க்க வேண்டும். இடமிருந்து வலமாக செய்ய வேண்டும். ஓம் பூர்புவ சுவஹ தத் சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ் பிரச்சோதயாத் தேவசவிதஹ பிரசூவ சத்யம் த்வர்த்தேன பரிஷிஞ்சாமி. தீர்த்தம் சுத்தி வார்க்க வேண்டும். அமிர்தமஸ்து அமிர்தோபஸ்தரணமசி ஸ்வாஹா. தீர்த்தம் சுத்தி வார்க்க வேண்டும். அர்க்ய பார்த்தத்தில் விடவும். பிறகு கீழ்கண்ட மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு முறையும் ஸ்வாஹா என்று சொன்ன பிறகு சுவாமியின் பக்கம் கையால் காண்பித்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் வியானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் பரபிரம்மணே ஸ்வாஹா. மகாகணபதியே நமः. ஸ்ரீ சாயிநாதாய நமः. கதலீபலம் நாரிகேளம் சர்க்கரை பொங்கல் நிவேதனம் சமர்ப்பயாமி. மத்தியே மத்தியே பானீயம் சமர்ப்பயாமி. சிறிது தீர்த்தத்தை எடுத்து அர்க்ய பாத்திரத்தில் விடவும். அமிர்தா விதானமசி உத்ராபோசனம் சமர்ப்பயாமி. தீர்த்தத்தை எடுத்து அர்க்ய பாத்திரத்தில் விடவும். ஆசமணியம் சமர்ப்பயாமி. தீர்த்தத்தை எடுத்து அர்க்ய பாத்திரத்தில் விடவும். தாம்பூலம் சமர்ப்பயாமி. வெற்றிலை பாக்கு மீது தீர்த்தத்தை விடவும். கற்பூரம் ஏற்றி மஞ்சள் பிள்ளையாருக்கும் சாய்பாபாவிற்கும் காண்பித்து இந்த மந்திரத்தை சொல்லவும். கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. நீராஜனானந்திரம் ஆசமணியம் சமர்ப்பயாமி. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. பிள்ளையாருக்கு நமஸ்காரம் செய்யவும். பின்பு மஞ்சள் பிள்ளையாரை விக்னேஸ்வரம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி என்று கூறி வடக்கு முகமாக நகர்த்திவிட்டு பிறகு சாய்பாபா பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். ஸ்ரீ ஷிரடி சாய்பாபாவின் மூல மந்திரம். ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. ஸ்ரீ ஷிரடி சாய்பாபாவின் காயத்ரி மந்திரம். ஓம் ஸ்ரீ ஷிரடி சாயி ஸ்ரீனிவாசாய வித்மஹே சர்வதேவாய தீமஹி தன்னோ சர்வ பிரசோதயாத். ஸ்ரீ ஷிரடி சாய்பாபாவின் தியான ஸ்லோகம். பத்ரிகிராம சமத்புதம் துவாரகாமாயி வாசினம் பக்தாபீஷ்டம் இதம் தேவம் சாயிநாதம் நமாமி. ஸ்ரீ சாய்பாபாவின் லீலைகள். முதல் கதை. மகன் பிறந்தான். ஒரு நாள் நான் அலுவலக வேலையை முடித்துக்கொண்டு என் பிள்ளையை பூங்காவிலிருந்து கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு வந்தேன். அந்த சமயம் பக்கத்து வீட்டு பிரீத்தி வந்து உங்களிடம் சிறிது பேச வேண்டும் என்றாள். அவள் வருத்தத்துடன் உட்கார்ந்திருப்பது நன்றாக தெரிந்தது. அத்துடன் அவளை பற்றி கவலையாகவும் இருந்தது. என்ன விஷயம், ஏன் வாட்டமாய் இருக்கிறாய் என்று கேட்டேன். மனதை விட்டு சொல், என்னால் முடிந்ததை பாபாஸ்ரீயின் தயவால் உதவி செய்கிறேன் என்றேன். பிரீத்தி உடனே அழ ஆரம்பித்து விட்டாள். பிறகு வீட்டை விட்டு போவதாக கூறினாள். அவளுடைய வார்த்தை எனக்கு அச்சத்தையும் ஆச்சரியத்தையும் தந்தது. ஏனெனில் பிரீத்தி கர்ப்பவதியாக இருந்தாள். ஏற்கனவே அவளுக்கு 3 வயதில் ஒரு பெண் குழந்தை இருந்தது. இந்த சமயத்தில் இப்படி விரக்தியுடன் பேசுவதும் முடிவெடுப்பதும் எனக்கு சரியாக படவில்லை. நான் இதையெல்லாம் கேட்டு ஸ்தம்பித்து விட்டேன். அன்று நான் அலுவலகத்திலிருந்து அலுப்பாக வந்திருந்தேன். டீ போடுவதற்கு அடுப்பில் தண்ணீர் வைத்துவிட்டு என் பிள்ளைக்கு டிஃபன் சாப்பிட கொடுத்துவிட்டு அவளிடம் சென்று அமர்ந்தேன். முழு விவரத்தையும் அவள் சொல்ல கேட்டேன். அவள் சொன்னாள், உங்களுக்கு தான் தெரியுமே மாமி, எனக்கு கடவுள் அருளால் ஒரு பெண் குழந்தை உள்ளது. இப்பொழுது 2வது குழந்தைக்கு 5 மாதம். டாக்டரிடம் பரிசோதனை செய்தபோது இம்முறையும் பெண் குழந்தையே பிறப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தெரிவித்தார். என் மாமியார் வீட்டில் இந்த விஷயம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அவர்களுக்கு பிள்ளைதான் வேண்டுமாம். தினம் தினம் காலை மாலை இதற்காக என்னிடம் சண்டை போடுகிறார்கள். ஏற்கனவே நான் இருதய நோயாளி, அதிலும் கர்ப்பவதி. இந்த சண்டையால் நான் மனச்சோர்வு அடைந்து விட்டேன். இதை தாங்கும் திறன் மனதிலும் உடலிலும் அற்றுப்போய்விட்டது. ஒரு புறம் இந்த சண்டை சச்சரவு,
மறுபுறம் என் கணவனின் வியாபாரம் சரியாக நடப்பதில்லை. என் கணவரோ ஒன்றும் பேச முடியாத நிலையில் இருக்கிறார். என் அடுத்த வீட்டுக்காரி இதையெல்லாம் பார்த்து உன் முடிவே சரியானது என்று சொன்னாள். என்னால் இந்த தொல்லை தினம் தினம் தாங்க முடியாததால் நான் என் அம்மா வீட்டிற்கு போவதாக முடிவெடுத்துள்ளேன். என் மேல் என்ன தப்பு? இதில் என்னை ஏன் கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றாள். நான் சிறிது நேரம் மௌனம் சாதித்துவிட்டு பிறகு பேச ஆரம்பித்தேன். ஒரு வீட்டை நன்றாக நடத்துவதும் கெடுப்பதும் பெண்கள் கையில்தான் உள்ளது. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். உன் இந்த முடிவால் உன் குழந்தையின் எதிர்காலம் பாதிக்கப்படலாம். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், செய்வாயா என்று கேட்டேன். அதற்கு அவள், மாமி, நீங்கள் எது சொன்னாலும் கேட்பேன். நீங்கள் சொல்லுகிற யோசனைப்படி நான் நடப்பேன் என்றாள். இன்று என்ன கிழமை என்று கேட்டேன். அதற்கு அவள் புதன்கிழமை என்றாள். நாளைக்கு வியாழக்கிழமை. உனக்கு நான் ஒரு புனித பூஜையை சொல்கிறேன், அதை செய்வாயாக. இந்த பூஜையை மிக்க நம்பிக்கையுடனும் சிரத்தையுடன் செய். பாபா ஸ்ரீ மனது வைத்தால் உன் எல்லா கஷ்டமும் போய்விடும் என்றேன். வியாழக்கிழமை குளித்து சுத்தமான உடை அணிந்து ஒரு சின்ன வெள்ளை துணி எடுத்து மஞ்சள் நீரில் நனைத்து உலர்த்த வேண்டும். பிறகு பூஜை அறையில் பாபா ஸ்ரீயை நினைத்து கொண்டு உன் எண்ணங்களை சொல்லி அந்த துணியில் ₹1 நாணயத்தை முடிந்து பாபா ஸ்ரீயின் பாதத்தில் வைத்து வேண்டிக்கொள். உன் எண்ணம் நிறைவேறும் என்றேன். உன் வேண்டுகோள் நிறைவேறினால் அந்த முடித்து வைத்ததை ஷீரடி போய் தரிசனம் செய்து உண்டியலில் போடவும். அவள் இதையெல்லாம் கேட்டு மிக்க சந்தோஷம் அடைந்தாள். நான் நீங்கள் சொன்னபடியே செய்வேன். என் எண்ணம் நிறைவேறிய பின் ஷிரடி சென்று வருவேன் என்றாள். டீ குடித்துவிட்டு சந்தோஷமாக தன் வீட்டிற்கு போனாள். மறுநாள் நான் ஆஃபீஸில் இருந்து திரும்பி வந்தவுடன் அவள் வீட்டிற்கு போய் கூப்பிட்டேன். அவள் சிரித்த முகத்துடன் என்னிடம் சொன்னாள், மாமி, நீங்கள் போங்கள், நான் வருகிறேன் என்றாள். சற்று நேரத்தில் அவள் எங்கள் வீட்டிற்கு வந்தாள். மாமி, அதிசயம் நடந்திருக்கிறது. இன்று என் வாழ்க்கையில் வசந்தம் வந்திருக்கிறது. காலையில் நீங்கள் சொன்னபடி பூஜை செய்தேன். அதற்கு பிறகு என் குடும்பத்தில் மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது. என் மாமியார் என்னை மறுபடியும் டாக்டரிடம் கூட்டிக் கொண்டு போனார்கள். டாக்டரும் மீண்டும் எல்லா டெஸ்ட்டுகளையும் செய்துவிட்டு குழந்தை நன்றாக இருக்கிறது, ஆண்டவன் அருளால் நீங்கள் விரும்பியபடியே நல்லபடியாக குழந்தை பிறக்கும் என்றார். எங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை என்றாள். கொஞ்ச நாளில் அவள் என்னிடம் அவளுடைய கணவரின் வியாபாரம் நன்றாக நடக்கிறது, லாபமும் கிடைக்கிறது என்று சொன்னாள். 4 மாதங்களில் அவளுக்கு அழகான பிள்ளை பிறந்தது. அவளுடைய குடும்பத்தினருக்கும் மிகவும் சந்தோஷம் ஏற்பட்டது. பாபா ஸ்ரீ மீண்டும் அவர் மேல் இருந்த இந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தினார். ஒரே நாளில் என் பக்கத்து வீட்டுக்காரியின் வாழ்க்கையில் ஏற்பட இருந்த விரிசலையும் மாற்றி குலவிளக்கு பிராப்தியும் தந்தார். இதுதான் ஸ்ரீ சாயி திவ்ய பூஜையின் மகிமை. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக்க ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். 2வது கதை. பிள்ளை பேச ஆரம்பித்தான். சந்தியா டெஹ்ராடூனில் இருந்தாள். அவளுடைய கணவரின் வேலையின் மாற்றலின் காரணத்தினால் அவர்கள் இண்டோர் வந்து விட்டார்கள். எங்கள் வீட்டிற்கு எதிரில் குடியிருந்தார்கள். சந்தியாவின் கணவர் ஒரு நல்ல கம்பெனியின் மேனேஜர் பதவியில் இருந்தார். அவர்களுக்கு ஒரு பிள்ளை இருந்தான். அவன் பெயர் ராகுல். அவனை எனக்கு அறிமுகமான பொழுது அவனுக்கு 3.25 வயது இருக்கும். அவன் யாரை பார்த்தாலும் எதிரில் வர வெட்கப்படுவான். அவனால் பேசவும் முடியாது. ஒரு நாள் சந்தியா அவளுடைய பையனுடன் வந்தாள். நான் அவளிடம் கேட்டேன், ராகுல் ஏன் பேசாமல் இருக்கிறான்? ஏதாவது டாக்டரிடம் போய் காட்டினாயா என்று. அதற்கு அவள் சொன்னாள், நாங்களும் பல குழந்தை வைத்தியரிடம் போய் கொண்டிருக்கிறோம். வைத்தியர்களும் ராகுல் பேசாமல் இருப்பதற்கு ஒரு காரணமும் சொல்லவில்லை. இதனால் எனக்கு மிகவும் துக்கமாக இருக்கிறது. இவன் எப்பொழுது பேசுவான் என்று இவனுடைய அப்பாவும் எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு இவைகளை கேட்டு மிகவும் கஷ்டமாக இருந்தது. எப்பொழுதும் எந்த வார்த்தையானாலும் என்னுடைய உதட்டில் ஸ்ரீ சாய்நாதரின் பெயரே வருகிறது. சந்தியாவிடம் நான் சொன்னேன், என்னுடைய வார்த்தையை கேட்பாயா? பாபா ஸ்ரீயுடைய சந்நிதியிலிருந்து யாரும் வெறும் கையுடன் திரும்ப முடியாது. நம்மிடம் சிரத்தை இருந்தால் அவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாய் கிடைக்கும் என்றேன்.
அவளும், ஆமாம் மாமி, நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுடைய எந்த வார்த்தையானாலும் கேட்பேன் என்றாள். சந்தியாவிற்கு நான் ஸ்ரீ சாயி திவ்ய பூஜையின் விவரம் பற்றி சொன்னேன். அவள் மிகவும் சந்தோஷத்துடன் சரி என்று சொல்லி அந்த வாரமே வியாழக்கிழமை அன்று மாலை குளித்து சுத்தமான துணி உடுத்தி கொண்டு முறைப்படி ஸ்ரீ பாபாவிடம் வேண்டிக் கொண்டாள். கொஞ்ச நாளில் ராகுல் மற்ற குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாட ஆரம்பித்தான். இன்னும் அதிசயம் நடந்தது. எந்த குழந்தை நீண்ட நாட்களாக பேச முடியாமல் இருந்தானோ அவன் பேசவும் கற்றுக்கொண்டு விட்டான். அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். 3வது கதை. வேலை கிடைத்தது. என்னுடைய கணவர் முரளிதரன் 2 வருடங்களாய் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். எந்த ஒரு கம்பெனியிலும் 1 வாரம் அல்லது 1 மாதத்திற்கு மேல் வேலை செய்ய முடியாமல் இருந்தார். அவர் எப்பொழுதும் சின்ன சின்ன விஷயத்திற்கும் கவலைப்பட்டு கொண்டிருந்தார். எந்த காரியத்திலும் மன ஈடுபாடு இல்லாமல் இருந்தார். அப்பொழுது நான் அவருக்காக பாபா ஸ்ரீயிடம் வேண்டிக் கொள்ளலாம் என நினைத்தேன். நான் முறைப்படி வேண்டிக் கொண்டு பாபா ஸ்ரீயின் சாய் திவ்ய பூஜையை ஆரம்பித்தேன். ஒரு நாள் பம்பாயிலிருந்து இண்டோர் வந்து கொண்டிருந்த அவந்திகா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் மும்பையில் இருக்கும் ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனியின் அதிகாரி இண்டோர் கிளை அலுவலகம் திறப்பதற்காக மற்றும் அக்கிளையின் அலுவலகத்திற்கு ஆள் எடுப்பதற்காகவும் வந்து கொண்டிருந்தார். அதே பெட்டியில் இண்டோரில் என் கணவருக்கு தெரிந்தவரும் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். அதிர்ஷ்டவசமாக 2 பேரும் ஒன்றாக உட்கார்ந்திருந்தார்கள். பேச்சுவாக்கில் மும்பை கம்பெனியின் அதிகாரி தான் இண்டோர் போகும் விஷயத்தை சொன்னார். அப்பொழுது என் கணவரின் நண்பர் என் கணவரின் நல்லொழுக்கத்தையும் திறமையையும் புகழ்ந்து மும்பை அதிகாரியிடம் கூறி, உங்கள் கிளை அலுவலகத்தின் மேனேஜர் பதவிக்கு முரளிதரன் தகுந்த ஆள் என்றார். மும்பை அதிகாரியும் என் கணவரின் நண்பரிடம் என் கணவரை மறுநாள் அவருடைய இண்டோர் ஆஃபீஸ் வந்து பார்க்கும்படி சொன்னார். மறுநாள் என் கணவரின் திறமையை நன்கு பரிசோதித்துவிட்டு மும்பை அதிகாரி அன்றே அந்த கம்பெனியின் கிளை அலுவலகத்தில் மேனேஜர் பதவியில் என் கணவரை அமர்த்தினார். அவருடைய வேலை உத்தரவு கடிதத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக ஷிரடி சென்று ஸ்ரீ சாய்பாபாவை தரிசனம் செய்தோம். அனந்த கோட்டி பிரம்மாண்ட நாயக்க ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். 4வது கதை. குடியை விட்டான். சகுந்தலாபாயி எங்கள் வீடு மற்றும் 2-3 வீடுகளில் வீட்டு வேலை செய்து பிழைத்து வந்தாள். அவளுடன் கல்யாண வயதுக்கு வந்த ஒரு பெண்ணும் தன் அம்மாவிற்கு உதவியாக வீட்டு வேலை செய்து வந்தாள். சகுந்தலாவின் கணவர் குடிகாரர், இன்னும் சண்டைக்காரனாகவும் இருந்தார். அவர் எலக்ட்ரிக்கல் வேலை தெரிந்தவர், ஆனால் சம்பாதிக்கும் எண்ணமே இல்லாமல் இருந்தார். ஸ்ரீ சாய்பாபா மீதுள்ள எங்களின் பக்தி மற்றும் காலை மாலை பூஜை எல்லாவற்றையும் பார்த்து அவளுக்கும் ஆசை பிறந்தது. அதனால் என்னிடம் அவள் தன் கஷ்டத்திற்கு வழி தேட நினைத்தாள். அவள் முழு விவரத்தையும் என்னிடம் சொன்னாள். அவளுக்கு ஸ்ரீ சாய் திவ்ய பூஜையை பற்றி சொன்னேன். இன்னும் ஞாயிற்றுக்கிழமை அன்று அவளுடன் அவள் கணவரையும் கூட்டி வந்து ஸ்ரீ சாய்பாபாவிற்கு நமஸ்காரம் செய்து விபூதி இட்டு கொண்டு போகுமாறு சொன்னேன். அவளும் அப்படியே செய்தாள். தன் வீட்டிற்கு போய் வரும் வியாழக்கிழமை அன்று அவளும் பாபா ஸ்ரீயின் திவ்ய பூஜையை ஆரம்பித்தாள். கொஞ்ச நாளில் அவளுடைய கணவன் குடிப்பதை நிறுத்திவிட்டார். எவ்வளவு சம்பாதித்தாலும் அப்படியே தன் மனைவியிடம் கொடுத்து விடுவார். தன் பெண்ணின் கல்யாணத்திற்கு பணம் சேர்க்க ஆரம்பித்து விட்டார். பிறகு கொஞ்ச நாளில் அந்த நல்ல நேரமும் வந்தது. எதை சகுந்தலா எதிர்பார்த்திருந்தாளோ அவளின் பெண்ணின் கல்யாணம் மிகவும் சந்தோஷத்துடன் நடந்தது. இப்பொழுது சகுந்தலாபாயி ஸ்ரீ சாய்பாபாவின் பரம பக்தையானாள். இதுதான் ஸ்ரீ சாய்பாபாவின் மகிமை. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக்க ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். 5வது கதை. புது வீடு வாங்கினார். எங்கள் வீட்டு கிரகப்பிரவேசத்திற்கு வந்திருந்த விருந்தாளிகளில் ஸ்ரீ கிருஷ்ணகுமார் என்பவர் என்னை கேட்டார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு குறைந்த வருமானத்தில் எப்படி அபார்ட்மெண்ட் வீடு வாங்கினீர்கள் என்று. நான் சிரித்து கொண்டே அவருக்கு பதில் சொன்னேன், எது என்னிடம் இருக்கிறதோ எல்லாம் பாபா ஸ்ரீ தந்தது.
நான் வீட்டிற்காக வேண்டிக் கொண்டேன். ஸ்ரீ சாயி திவ்ய பூஜை செய்தேன். இப்பொழுது இந்த கிரகப்பிரவேசத்திற்கு பிறகு நாங்கள் ஷீரடி போய் எங்கள் வேண்டுதலை முடிப்போம். நீங்களும் உங்களை பாபாவின் பாதத்தில் சமர்ப்பித்துக் கொள்ளுங்கள். பிறகு ஸ்ரீ சாயி திவ்ய பூஜை செய்யுங்கள். உங்களுக்கு எது வேண்டுமோ அது கிடைக்கும். அவர் எனக்கும் ஒரு வீடு வேண்டும், நானும் அதற்காக வேண்டிக்கொண்டு சாயி திவ்ய பூஜை செய்வேன் என்று சொன்னார். பூஜை ஆரம்பித்து 4-5 மாதங்களில் ஊருக்கு நடுவிலேயே ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்கினார். அவருடைய கிரகப்பிரவேசத்திற்கு என்னையும் கூப்பிட்டிருந்தார். நான் அவரிடம் சொன்னேன், உங்கள் ஆசையை பாபா ஸ்ரீ நிறைவேற்றிவிட்டார். இப்பொழுது நீங்களும் வேண்டுதலை பூர்த்தி செய்ய வேண்டும். அவர் கொஞ்ச நாளில் தன் குடும்பத்துடன் ஷிரடி தரிசனம் செய்தார். இதுதான் ஸ்ரீ சாயி திவ்ய பூஜையின் மகிமை. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். 6வது கதை. பிள்ளை பிழைத்தான். என்னுடைய 4வது பையனுக்கு திடீரென்று தலைவலி காய்ச்சல் வந்தது. நாங்கள் அதை சாதாரண காய்ச்சல் என்று குடும்ப டாக்டரிடம் காட்டினோம். அவரும் 2 நாளைக்கு மருந்து கொடுத்து அனுப்பினார். ஆனால் 3வது நாள் அவனுக்கு தலை தூக்க முடியவில்லை. சிறுநீர் போவதும் நின்றுவிட்டது. டாக்டரிடம் கேட்டதில் அவனை அட்மிட் செய்ய வேண்டும் என்றார்கள். இது பூனை ஜுரம், தொடர்ந்து ஊசி போட்டால்தான் அனைத்தும் சரியாகும் என்றார்கள். ஆஸ்பத்திரியில் அவன் முதுகு தண்டிலிருந்து ஒரு திரவத்தை எடுத்து டெஸ்ட் செய்து சிகிச்சை எடுத்து கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்றார்கள். ஆனால் தொடர்ந்து ஊசி போட்டு கை புண்ணாகியதுதான் மிச்சம். அடுத்த 2-3 நாட்களில் அவன் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. டாக்டரும் கைவிட்டு விட்டார். நான் எப்பொழுதும் சாய்பாபா பூஜை செய்து வந்தேன். என்னுடைய முதல் பையன் எங்களுடைய கடையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தான். அந்த சமயம் எங்கள் கடைக்கு வரும் 2 கஸ்டமர்கள் மெடிக்கல் ரெப்பாக பணிபுரிந்து வந்தார்கள். அவர்கள் என் மூத்த மகன் அழுவதன் காரணம் கேட்டார்கள். என் மகன் விவரம் சொன்னான். அவர்கள் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் பார்த்து கொள்வோம் என்றனர். அவர்களே அவனை ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்து வேறு பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். அன்று வியாழக்கிழமை. என் கணவர், நீ வீட்டுக்கு போய் பூஜை செய், இனி கடவுள்தான் நம் பையனை காப்பாற்ற வேண்டும் என்றார். நான் வீட்டிற்கு சென்று பாபா ஸ்ரீயின் படத்தை வைத்து அழுது கொண்டே பூஜை செய்தேன். என் மகனை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்றேன். மறுநாள் அவன் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. என் கணவர் செய்வதறியாமல் அழுது கொண்டே அவனை ஒரு முறை வந்து பார்த்துவிட்டு போ என்றார். ஆஸ்பத்திரிக்கு ஓடினோம். அங்கே ஒருவர் சாய்பாபா எப்படி கை காட்டுவாரோ அதேபோல் கையை காட்டி கவலைப்பட வேண்டாம் என்றார். பெரிய ஆஸ்பத்திரி ஆதலால் அங்கு கூட்டம் போட முடியாது. நாங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டோம். மறுநாளிலிருந்து அவனிடம் கொஞ்சம் கொஞ்சமாக குணம் தெரிய ஆரம்பித்தது. அந்த காய்ச்சல் காரணமாக ஒரு பக்கம் வராமல் போய்விட்டது. அதையும் அந்த மெடிக்கல் ரெப் தனக்கு தெரிந்த டாக்டர் மூலம் ட்ரீட்மெண்ட் செய்து குணம் அடையச் செய்தார். பாபா ஸ்ரீயின் அருளால் அவன் முழுவதுமாக குணமடைந்து இப்பொழுது எந்த நோய் நொடியும் இல்லாமல் கம்ப்யூட்டரில் எக்ஸ்பர்ட் ஆகி கல்யாணமுமாகி ஒரு பிள்ளைக்கு தந்தையாகவும் இருக்கிறார். இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக்க ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். 7வது கதை. விசா கிடைத்தது. என்னுடைய சிநேகிதி சசி எனக்கு நீண்ட நாட்களாக பழக்கம். அவர்களும் தீவிர சாய் பக்தர்கள். அவர்களுடைய பிள்ளை ஒரு பிரபலமான கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் 2 ஆண்டுகளாக அமெரிக்காவில் வேலை பார்த்து வந்தான். தன் பிள்ளையை பார்க்க வேண்டிய ஆவலினால் அவள் தன் பிள்ளையை இந்தியா வந்துவிட்டு போகும்படி கூறினாள். அவனும் 21 நாட்கள் விடுமுறையில் இந்தியா வந்து சந்தோஷமாக அவன் தாய் தந்தையரையும் மற்ற உறவினர்களையும் பார்த்துவிட்டு அமெரிக்கா திரும்பிச் செல்ல வேண்டி அமெரிக்க தூதரகத்தில் விசாவுக்காக விண்ணப்பித்தான். ஆனால் ஏதோ காரணங்களினால் அவன் விசா நிராகரிக்கப்பட்டு விட்டது. அவன் எவ்வளவு முயற்சி செய்தும் விசா கிடைக்கவில்லை.
இதற்கு இடையில் அவனது அமெரிக்கா அலுவலகத்திலிருந்து இன்னும் 1 மாதத்தில் வேலையில் திரும்பி சேராவிட்டால் அவன் வேலையை தொடர முடியாது என்று செய்தி அனுப்பிவிட்டனர். இதை அறிந்து சசி மிகவும் கலங்கிவிட்டாள். தன் மகனை பார்க்க ஆசைப்பட்டது அவன் வேலைக்கே ஆபத்தாகிவிட்டதே என்று எண்ணி மிகவும் வருந்தினாள். அவளுக்கு எந்த வழியும் தெரியவில்லை. ஆனால் பாபாஸ்ரீ நிச்சயமாக கைவிட மாட்டார் என்று நம்பினாள். எனவே பாபாவின் திவ்ய பூஜையை ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் தூய மனதுடன் விரதமிருந்து செய்யத் தொடங்கினாள். என்ன ஆச்சரியம்! பூஜை தொடங்கிய 4வது வியாழக்கிழமை அன்று அவள் பிள்ளைக்கு அமெரிக்கா செல்ல விசா கிடைத்துவிட்டது. அவன் தற்போது அமெரிக்கா திரும்பி தன் பணியினை தொடர்ந்து செய்து வருகிறான். அவளின் கணவரின் அண்ணன் மகன் சுந்தருக்கு நீண்ட நாட்களாக வரன் தேடியும் ஒன்றும் சரியாக அமையாமல் தட்டிக்கொண்டே வந்தது. அவர்களும் மிகுந்த வருத்தத்துடன் இருந்தார்கள். அவர்களும் ஸ்ரீ சாயி திவ்ய பூஜையை தொடங்கினார்கள். ஆரம்பித்து 2 வாரத்திலேயே நல்ல பெண்ணாக கிடைத்தது. திருமணம் நிச்சயம் ஆகிவிட்டது. சசி தம்பதியின் சித்தப்பா மகன் கோபிக்கு திருமணமாகி 15 ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லாமல் இருந்தது. அவர்கள் மிகவும் வருத்தமாக இருந்தனர். கோபியின் அம்மா பாபாஸ்ரீயின் மேல் பூரண நம்பிக்கை வைத்து சாய் திவ்ய பூஜையை தொடர்ந்து செய்து வந்தார்கள். சீக்கிரத்திலேயே அவர்கள் ஆசை நிறைவேறி இப்போது சந்தோஷத்துடன் இருக்கிறார்கள். தன் பக்தர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் ஸ்ரீ சாய்நாதருக்கு நிகர் அவரே. அவரை நாம் பக்தியுடன் நம்பிக்கையுடன் நினைத்து பொறுமையாக இருந்தாலே போதும். எல்லா விருப்பங்களையும் அவர் நிறைவேற்றுவார். அனந்த கோட்டி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ ஷிரடி சாய்பாபாவின் அஷ்டோத்திர சதநாமாவளி. தியான ஸ்லோகம். பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் கணசத்ருசம் தத்துவமஸ்யாதி லக்ஷயம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதி சாட்சிபூதம் சாய்நாதம் திரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி. ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமஹ. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமஹ. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணராம சிவ மாருத்யாதி ரூபாய நமஹ. ஓம் சேஷசாயினே நமஹ. ஓம் கோதாவரி தட சிரடி வாசினே நமஹ. ஓம் பக்த ஹிருதாலயாய நமஹ. ஓம் சர்வஹிருத் வாசினே நமஹ. ஓம் பூதாவாசாய நமஹ. ஓம் பூத பவிஷ்யத் பாவவர்ஜிதாய நமஹ. ஓம் காலாதீதாய நமஹ. ஓம் காலாய நமஹ. ஓம் காலகாலாய நமஹ. ஓம் காலதர்ப்பதமனாய நமஹ. ஓம் மிருத்யுஞ்சயாய நமஹ. ஓம் அமர்த்யாய நமஹ. ஓம் மர்த்யாபயப்ரதாய நமஹ. ஓம் ஜீவாதாராய நமஹ. ஓம் சர்வாதாராய நமஹ. ஓம் பக்தாவன சமர்த்தாய நமஹ. ஓம் பக்தாவன பிரதிஜ்ஞாய நமஹ. ஓம் அன்னவஸ்திரதாய நமஹ. ஓம் ஆரோக்கியக்ஷேமதாய நமஹ. ஓம் தனமாங்கல்யப்ரதாய நமஹ. ஓம் ருத்திசித்திதாய நமஹ. ஓம் புத்திரமித்ரகளத்ர பந்துதாய நமஹ. ஓம் யோகக்ஷேமவஹாய நமஹ. ஓம் ஆபத் பாந்தவாய நமஹ. ஓம் மார்கபந்தவே நமஹ. ஓம் புக்தி முக்தி ஸ்வர்காபவர்கதாய நமஹ. ஓம் பிரியாய நமஹ. ஓம் பிரீத்திவர்தனாய நமஹ. ஓம் அந்தர்யாமினே நமஹ. ஓம் சச்சிதாத்மனே நமஹ. ஓம் ஆனந்தாய நமஹ. ஓம் ஆனந்ததாய நமஹ. ஓம் பரமேஸ்வராய நமஹ. ஓம் பரபிரம்மனே நமஹ. ஓம் பரமாத்மனே நமஹ. ஓம் ஞானஸ்வரூபினே நமஹ. ஓம் ஜகதः பித்ரே நமஹ. ஓம் பக்தானாம் மாத்ருதாத்ருபிதாமகாய நமஹ. ஓம் பக்தாபயப்ரதாய நமஹ. ஓம் பக்தபராதீனாய நமஹ. ஓம் பக்தானுக்கிரகாதாராய நமஹ. ஓம் சரணாகதவத்சலாய நமஹ.
ஓம் பக்தி சக்தி பிரதாய நமः. ஓம் ஞான வைராக்யதாய நமः. ஓம் பிரேம பிரதாய நமः. ஓம் சம்சய ஹிருதய தௌர்பல்ய பாபகர்ம வாசனாசயகராய நமः. ஓம் ஹிருதய கரந்தி பேதகாய நமः. ஓம் கர்மத்வம்சினே நமः. ஓம் சுத்த சத்வஸ்திதாய நமः. ஓம் குணாதீத குணாத்மனே நமः. ஓம் அனந்த கல்யாண குணாய நமः. ஓம் அமித பராக்கிரமாய நமः. ஓம் ஜைனே நமः. ஓம் துர்தர்ஷாசோப்யாய நமः. ஓம் அபராஜிதாய நமः. ஓம் த்ரிலோகேஷு அஸ்கந்ததிகதயே நமः. ஓம் அசக்கியரஹிதாய நமः. ஓம் சர்வசக்தி மூர்த்தயே நமः. ஓம் ஸ்வரூபசுந்தராய நமः. ஓம் சுலோச்சனாய நமः. ஓம் பஹுரூப விஸ்வமூர்த்தயே நமः. ஓம் அரூபாவ்யக்தாய நமः. ஓம் அச்சிந்த்யாய நமः. ஓம் சூக்ஷ்மாய நமः. ஓம் சர்வாந்தர்யாமினே நமः. ஓம் மனோவாகதீதாய நமः. ஓம் பிரேமமூர்த்தயே நமः. ஓம் சுலபதுர்லபாய நமः. ஓம் அசகாய சகாயாய நமः. ஓம் அநாதநாத தீனபந்தவே நமः. ஓம் சர்வபாரப்ருதே நமः. ஓம் அகர்மாணேக கர்மசு கர்மிணே நமः. ஓம் புண்ணியஸ்ரவண கீர்த்தனாய நமः. ஓம் தீர்த்தாய நமः. ஓம் வாசுதேவாய நமः. ஓம் சதாங்கதயே நமः. ஓம் சத்பராயணாய நமः. ஓம் லோகநாதாய நமः. ஓம் பாவனானகாய நமः. ஓம் அமிர்தாம்சவே நமः. ஓம் பாஸ்கரப்பிரபாய நமः. ஓம் பிரம்மச்சர்ய தபஸ்சர்யாதி சுவ்ரதாய நமः. ஓம் சத்யதர்மபராயணாய நமः. ஓம் சித்தேஸ்வராய நமः. ஓம் சித்தசங்கல்பாய நமः. ஓம் யோகேஸ்வராய நமः. ஓம் பகவதே நமः. ஓம் பக்தவத்சலாய நமः. ஓம் சத்புருஷாய நமः. ஓம் புருஷோத்தமாய நமः. ஓம் சத்யதத்வபோதகாய நமः. ஓம் காமாதி சர்வ அஜ்ஞானத்வம்சினே நமः. ஓம் அபேதானந்தானுபவப்பிரதாய நமः. ஓம் சமசர்வமத சம்மதாய நமः. ஓம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் வெங்கடேஷரமணாய நமः. ஓம் அத்புதானந்தச்சரியாய நமः. ஓம் பிரபன்னார்த்திஹராய நமः. ஓம் சம்சார சர்வதுக்கக்ஷயகராய நமः. ஓம் சர்வவித் சர்வதோமுகாய நமः. ஓம் சர்வாந்தர்பஹிஸ்திதாய நமः. ஓம் சர்வமங்களகராய நமः. ஓம் சர்வாபீஷ்டப்பிரதாய நமः. ஓம் சமரச சன்மார்க்கஸ்தாபனாய நமः. ஓம் ஸ்ரீ சமர்த்த சத்குரு சாயிநாதாய நமः. மங்களம் மங்களம் சுபமங்களம். இதற்கு பிறகு ஸ்ரீ சாய்நாதருக்கு நிவேதனம் கற்பூர ஆரத்தி செய்து பின்வரும் ஸ்லோகங்களை கூறி பூஜையை முடித்து எல்லோருக்கும் பிரசாதம் கொடுக்கவும். நிவேதன மந்திரங்கள்: ஓம் பிராணாய ஸ்வாஹா. ஓம் வியானாய ஸ்வாஹா. ஓம் சமானாய ஸ்வாஹா. ஓம் அபானாய ஸ்வாஹா. ஓம் உதானாய ஸ்வாஹா. ஓம் பரபிரம்மணே ஸ்வாஹா. ஆரத்தி காண்பித்த பிறகு ஸ்ரீ சாய்பாபாவின் 11 உபதேச மொழிகளை படிக்கவும். ஷீரடி ஸ்தலத்தை எவன் மிதிக்கிறானோ அவனுடைய துன்பங்கள் முடிவடைந்து சௌகரியத்தை அடைகிறான். துவாரகா மாயை அடைந்த மாத்திரத்தில் பெரும் துன்பத்திற்கு உள்ளானவர்களும் மிகுதியான சந்தோஷத்தை அடைவார்கள். இவ்வுலகை விட்ட பிறகும் நான் சர்வ சக்தியுடன் வேலை செய்வேன். என்னுடைய மசூதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும். என்னுடைய பூத உடல் என் மசூதியில் இருந்தும் பேசும். என்னுடைய மசூதியில் இருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் இருப்பேன். என்னிடம் வருபவர்களுக்கும் என்னை தஞ்சமடைந்தவர்களுக்கும் என் உபதேசத்திற்காக என்னிடம் தீவிர நம்பிக்கை உள்ளவர்களுக்கும்
நான் எப்பொழுதும் அவைகளை அழித்து கொண்டே இருப்பேன். நீ என்னை அடைந்தால் நான் உன்னை கடாட்சிக்கிறேன். நீ என்னிடத்தில் உன் பலுவை சுமத்தினால் நான் நிச்சயமாக அதை தாங்குவேன். நீ என் உபதேசத்திற்காகவும் உதவிக்காகவும் என்னை அடைந்தால் அவைகளை உடனே நான் உனக்கு கொடுப்பேன். என்னுடைய பக்தர்களுடைய வீட்டில் ஒருபோதும் தேவை என்பதே இருக்காது. அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகாவல்லபம் சத்குரு நாயகம் சாயிராம் பஜே. ஸ்ரீ சாயி புராணம். ஜெய ஜெய ஸ்ரீ சாய்நாதா, ஜெகம் புகழும் சாய்நாதா. ஹரஹர சாய்நாதா, சிவ சிவ சாய்நாதா. ஹரஹர சிவ சிவ சாய்நாதா, சிவ சிவ ஹரஹர சாய்நாதா. ஜெய ஜெய ஸ்ரீ சாய்நாதா, ஜெகம் புகழும் சாய்நாதா. பரம்பொருளே சாய்நாதா, பக்த ரட்சகனே சாய்நாதா. அல்லல் களைவாய் சாய்நாதா, அருட்பெரும் சுடரே சாய்நாதா. எல்லாம் வல்ல சாய்நாதா, எங்களை காத்து ரட்சிப்பாய் சாய்நாதா. ஜெய ஜெய ஸ்ரீ சாய்நாதா, ஜெகம் புகழும் சாய்நாதா. காட்சிக்கு எளியோனே சாய்நாதா, கருணை கடலே சாய்நாதா. வல்லார்க்கும் வல்லானே சாய்நாதா, வந்து அருள் புரிவாய் சாய்நாதா. எங்கும் நிறைந்தோனே சாய்நாதா, எதிலும் உள்ளோனே சாய்நாதா. ஜெய ஜெய ஸ்ரீ சாய்நாதா, ஜெகம் புகழும் சாய்நாதா. அருள் நிறை மறையே சாய்நாதா, ஆனந்த ஜோதியே சாய்நாதா. சங்கடங்கள் தீர்ப்பாய் சாய்நாதா, சரணம் சரணம் சாய்நாதா. சரணம் சரணம் சாய்நாதா, சரணம் 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 சாய்நாதா. ஜெய ஜெய ஸ்ரீ சாய்நாதா, ஜெகம் புகழும் சாய்நாதா. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. பிரதமம் சாய்நாதாய த்வதீயம் துவாரகாமாயினே, த்ரிதீயம் தீர்த்தராஜஞ்ச சதுர்த்தம் பக்தவத்சலே, பஞ்சமம் பரமாத்மாய ஷஷ்டீஞ்ச ஷிரடி வாசனே, சப்தமம் சத்குருநாதாய அஷ்டமம் அநாதநாதனே, நவமம் நிராடம்பராய தசமம் தத்த அவதாரினே. யதானி தசநாமானே த்ரிசந்தியம் யபடே நித்யம், சர்வகஷ்ட பயான்முக்தே ஸ்ரீ சாயி பாபா நமோஸ்துதே. சர்வகஷ்ட பயான்முக்தே ஸ்ரீ சாயி பாபா நமோஸ்துதே. ஷிரடிநாதனின் ஆரத்தி. சாய்நாதனின் ஆரத்தி, ஷிரடி சாய்நாதனின் ஆரத்தி. சாய்நாதனின் ஆரத்தி, ஷிரடி சாய்நாதனின் ஆரத்தி. சத்குரு பரனின் ஆரத்தி, சாந்த ஸ்வரூபனின் ஆரத்தி. சத்யசீலனின் ஆரத்தி, ஷிரடி சாய்நாதனின் ஆரத்தி. துவாரகாமாயி வாசனின் ஆரத்தி, ஷிரடி சாய்நாதனின் ஆரத்தி. ஆனந்த ரூபனின் ஆரத்தி, அஞ்ஞானம் போக்கும் ஆரத்தி. பாசம் மிகுந்த தாய்க்கு ஆரத்தி, பாவம் போக்கும் பாதங்களுக்கு ஆரத்தி. சாய்நாதனின் ஆரத்தி, ஷிரடி சாய்நாதனின் ஆரத்தி. தேவதேவன் திவ்ய ரூபனுக்கு ஆரத்தி, தரிசனம் தந்து காப்பவனுக்கு ஆரத்தி. சாய்நாதனுக்கு ஆரத்தி, ஷிரடி சாய்நாதனுக்கு ஆரத்தி. காலை பொழுதும் ஆரத்தி, உச்சி பொழுதும் ஆரத்தி. மாலை பொழுதும் ஆரத்தி, இரவு பொழுதும் ஆரத்தி. 4 வேளையும் ஆரத்தி, நன்றே நடக்கும் ஆரத்தி. சாய்நாதனின் ஆரத்தி, ஷிரடி சாய்நாதனின் ஆரத்தி. நானிலம் வணங்கும் ஆரத்தி, மங்களம் பொங்கும் ஆரத்தி. மகிழ்ச்சி தந்திடும் ஆரத்தி, சாய்நாதனின் ஆரத்தி, ஷிரடி சாய்நாதனின் ஆரத்தி. நினைத்ததை நடத்தும் ஆரத்தி, நிர்மல ரூபனின் ஆரத்தி. நீலகண்டனின் ஆரத்தி, நிம்மதி தந்திடும் ஆரத்தி. சாய்நாதனின் ஆரத்தி, ஷிரடி சாய்நாதனின் ஆரத்தி. பக்கிரி உருவத்தில் சீமானாய், பாமரர்களின் அன்பு எஜமானாய், கர்ப்பவினை தீர்க்கும் கனவானாய், கலி உலகில் பூமானாய் அவதரித்த சாய்நாதனின் ஆரத்தி, ஷிரடி சாய்நாதனின் ஆரத்தி. 1000 மலர்களால் அர்ச்சனைகள், அன்பர்களின் ஜெய ஜெய முழக்கங்கள், கற்பூர ஜோதியில் காட்சி தந்திடும் பொற்பூவாம் பொன்மேனி தேவனின் ஆரத்தி, ஷிரடி சாய்நாதனின் ஆரத்தி. பஞ்சை போல காட்சி தந்து பக்தர்களின் மனதில் குடிகொண்டு, தற்பெருமை என்பதே இல்லாது தயாபரனாய் என்றும் வாழ்ந்து வரும் சாய்நாதனுக்கு ஆரத்தி, ஷிரடி சாய்நாதனுக்கு ஆரத்தி.
முனிவர்கள் போற்றும் மாயவன், மும்மூர்த்திகளுக்கும் தூயவன், ஏழுலகமும் வணங்க ஏற்றவன், இணையற்ற பாசத்தால் நம்மை காப்பவன். சாயிநாதனுக்கு ஆரத்தி. ஷிரடி சாய்நாதனுக்கு ஆரத்தி. ஸ்ரீ சாய்நாதர் திருவடி போற்றி. சாய்நாதர் திருவடியே சம்பத்தளிக்கும் திருவடியே, நேயம் மிகுந்த திருவடியே, நினைத்ததை அளிக்கும் திருவடியே, தெய்வ பாபா திருவடியே, தீரம் அளிக்கும் திருவடியே, உய்யும் ஞான திருவடியே, உயர்வை அளிக்கும் திருவடியே. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சாயி திவ்ய பூஜை முற்றிற்று. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.